நீ சாதியா செயல்படுறியா இல்ல வந்து அதிகாரியா செயல்படுறியா? ஐயா, முதல்ல அதிகாரிகள் அந்த படுகொலை நடந்த இடத்துக்கு போனாங்களா? அதான் கேள்வி. அதுதான் அதிகாரிகளே போல 24 மணி நேரத்துல அந்த கலெக்டர் போய் அங்க பார்க்கணும், நிக்கணும். ஆணவ படுகொலை நடந்த இடத்தை வந்து அவங்க வந்து விசாரிக்கணும். அததான் நான் சொல்றேன். KR போனாரு, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. KR நேரு நீங்க அதாவது மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய கலெக்டரும் மாவட்ட எஸ்பியாக இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரும் குறைந்தபட்சம் இந்த SC/ST வழக்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அலட்சிய போக்கு தான் எல்லா மாவட்டங்களும் இருக்கு. நீங்க ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் சொல்ல போனாக்கா இந்தியா முழுமைக்கு இருக்கு. அதான் சார் சொல்றோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஜாதிய மனப்பான்மை நடந்துட்டு இருக்காரு. இவரை வந்து நீங்க என்ன செய்யணும், பனிஷ் பண்ணுங்க அல்லது மாத்துங்க அப்படிங்கிற நிலைப்பாடு ஒரு கோரிக்கையா சொல்றேன். ஏன் செய்யலங்கிறத நீங்க ஒண்ணுல ஒரு வகுப்பறையில 2 மாணவர்கள் பிரச்சனை நடக்குன்னு வச்சுங்க, ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சார்பா செயல்படலாம்னு வச்சுங்க, இந்த ஆசிரியருடைய மனநிலையை கட்டுப்படுத்துற பொறுப்பு யார்ட்ட இருக்கு? அந்த பள்ளியினுடைய முதல்வர் தானே இருக்கு. அல்லது உங்களுக்கு தெரியும் தலைமை ஆசிரியருக்கு இருக்கு. அவர் தான் என்ன, நீ ஆசிரியர் இருந்து கொண்டு இந்த மாணவனுக்கு சாதகமா நீ செயல்படுறிய, இது எப்படி சரியா, அந்த மாணவன் நீ வந்து எதிராக செயல்படுறது சரியா, நடுநிலையோடு செயல்பட வேணாமான்னு கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? தலைமை ஆசிரியர். முதல்வர் தாங்க இதுக்கு பொறுப்பு இருக்கணும். முதல்வர் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் அந்தந்த டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கிறாங்கல்லங்க, போலீஸ் காவல் உயர் அதிகாரி இருக்கிறாங்கல்லங்க, அவங்க ஏங்க சட்டப்படி முறைப்படி ஜனநாயகத்தின் அடிப்படையில் செயல்பட மறுக்கிறாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். அவங்கள்ட்ட சாமியா தான் இருக்காங்க.